அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிஜேபியை எதிர்க்கிறோம், காரணம் சனாதானம். சனாதானத்தை எதிர்ப்பது என்னுடைய முதல் வேலை. பிஜேபி வந்து விட்டால் இங்கே சனாதானம் தலை தூக்கிவிடும். என்ன சனாதானம்? சனாதானம் என்ன? ஜாதி தானே. சனாதானம் ஏற்றத்தாழ்வு தானே. சனாதானம் ஆதிக்கம் தானே. சனாதானம் தீண்டாம தானே. சனாதானம் திமிர் தானே. அந்த திமிரு சேகர் பாபுக்கு சேகர் வாய முடியல. திருமாவளவன் எங்க போனார்? இப்போ சேகர் பாபு கிட்ட இருக்குது சனாதானம், திமுக கிட்ட இருக்குது சனாதானம். தம்பி பேசும்போது சொன்னாரு, சார்லி பாப்பானுங்க சொன்னாரு பிராமணங்க. ஆமா, பார்ப்பனர்கள் நாங்க உயர்ந்த ஜாதி சொன்னாங்க தவிர, ஜெயலலிதா கூட சொன்னாங்க நான் பாப்பாச்சான்னு சட்டமன்றம் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா எங்கேயோ எந்த பாப்பான எந்த தலிசகனும் படுகொலை பண்ணல. வெற்றி படுகொலை பண்றவங்க யாரு? இன்னைக்கு சூத்திரன் என்று சொல்லக்கூடிய திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே இந்த ஜாதியை நிலைநிறுத்தக்கூடிய, ஜாதியை பெருமையாக பேசக்கூடிய, ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த சூத்திரர்கள் தான், பாப்பா கிடையாது. இப்ப சனாதானம் யாருக்கிட்ட இருக்கா? திமுக கிட்ட இருக்குது. சனாதானம் யாருக்கிட்ட இருக்கா? சேகர் பாபு கிட்ட இருக்குது. அந்த சனாதனத்தை திருமாவளவனுக்கு கண்டிப்பதற்கு துப்பு இல்லை. பிஜேபி கண்டிக்கிற போக்கில கண்டு காணாம பிஜேபி தான் அப்படின்னு சொல்ற போக்கில இங்க பிஜேபி விட பன்மடங்கு ஆபத்தான திராவிட அரசியலுக்காக எத்தனை உயிர் பலி கொடுத்தாவது நாங்கள் திராவிட அரசியலை காப்போம் என்று திருமாவளவன் பேசுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை!